Good morning, students. Today we are going to see about History Unit 2 Ancient Civilizations. The Egyptian, the Mesopotamian, the Chinese, and the Indus are the important civilizations of ancient civilizations. In the previous class we learnt about Egyptian civilization and Mesopotamian civilizations. In today's class, we will see about the Chinese civilization and Indus civilization. The third civilization is Chinese civilization. China has two major rivers. Look at the map. China is covered with two rivers. That is Yellow River and another one is Yangtze. The name of Yellow River is Huanghe. And other river is Yangtze rivers. So the Yellow River is known as the Sahara of China since it changed its course and caused frequent floods. லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா சைனாவில் வந்து ஃப்ளட் வந்துச்சு. உங்களுக்கே தெரியுமப்பா இது எதனால் வந்துச்சு, எந்தெந்த பகுதியெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆச்சு அப்படின்ற பற்றி இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். China has two major rivers. One is Yellow River and another one is Yangtze River. Since early June 2020, heavy rains caused by the regional rainy season led to flood severely affected large areas of southern China, including the Yangtze Basin and its tributaries. Rains and flood extended to central and eastern China during July and were described as the worst since at least 1998. 1998 இந்த மாதிரி ரெயின் மழை பெய்ய அதே பாதிப்பு இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. ஏர்லி ஜூன் 2020 தான் பார்த்திங்கன்னா ஹெவி ரெயின் எதனாலனா ரீஜனல் ரெய்னி சீசனில் அதிகமான மழைப்பொழிவு ஏற்பட்டுச்சு. அதிகமான மழைப்பொழிவின் காரணமாக ஃப்ளட்டு உருவாகுச்சு. இதனால் எந்த பகுதி வந்து சதர்ன் சைனா பகுதி அதிகமாக பாதிக்கப்பட்டுச்சு. சதர்ன் சைனா பகுதியில் தான் யாங்ஸி ரிவர் பேசினும் அதோட ட்ரிபியூட்டரிஸ் இருக்குது. இந்த ரெயினும் சரி ஃப்ளட்டும் அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போச்சு. ரெயின்ஸ் அண்ட் ஃப்ளட் எக்ஸ்டெண்டட் டு சதர்ன் சைனாலேருந்து எங்கே எக்ஸ்டெண்ட் ஆகுச்சுன்னா சென்ட்ரல் அண்ட் ஈஸ்டர்ன் சைனா டியூரிங் ஜூலை 2021 பார்த்தீங்கன்னா அப்படியே சதர்ன் பகுதியிலேருந்து ஈஸ்டர்ன் அண்டு சென்ட்ரல் அண்ட் ஈஸ்டர்ன் சைனா பகுதி நோக்கி எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. யாங்ஸி ஹேஸ் 8 பிரின்சிபல் ட்ரிபியூட்டரிஸ் ஆன் இட்ஸ் லெஃப்ட் பேங்க். From source to mouth, these are the Yalung, Min, Jialing and Can rivers. Those on the right bank include the Wu, Yuan, Jiang and Gan rivers. The Yangtze வந்து 8 பிரின்சிபல் ட்ரிபியூட்டரிஸ் இருக்குது. அதோட லெஃப்ட் பேங்க்கில் என்னென்ன ரிவர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா யாலுங், மின், ஜியாலிங் அண்டு ஹேன் ரிவர்ஸ். ரைட் பேங்கில் பார்த்தீங்கன்னா வு, யுவான், ஜியாங் அண்டு கேன் ரிவர்ஸ். இந்த எல்லோ ரிவர் வந்து குவாங்கோ பேசின் அண்ட் த யாங்ஸி ரிவர் ஜாங்ஜியாங் பேசின் அண்ட் their drainage networks. Since 17 July 2021, China's Henan province has been affected by severe flooding caused by a period of prolonged heavy rainfall. Record-breaking maximum rainfall of 201.9 millimeters in an hour was observed in Zhengzhou, the provincial capital. 19 weather stations in the province renewed their daily rainfall records. As of 2nd August 2021, the Chinese authorities have reported that at least 302 people have died, with 50 more went missing. 815,000 people were evacuated. 1.1 million were relocated and 9.3 million people were affected. The flood were made more likely by increases in extreme weather caused by climate changes in China. The flood வந்து எதனால் ஏற்பட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ரீம் வெதர்னால தான், கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னால தான் உருவாகுது. ப்ரொலாங்டு ரெயின், கண்டினியூஸ் ரெயின்னால வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ஸ் 17 ஜூலை 2021 சைனாவில் கெனான் ப்ரொவின்ஸ் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டது. இந்த ரெயினால் பாதிக்கப்பட்ட பகுதி.
இங்கே எவ்வளோ ஒரு மணி நேரத்துக்கு ஃபர் ஹவருக்கு வந்து மழையளவு 201.9 மில்லிமீட்டர் மழையளவு பதிவாயிருக்கு. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்சோ, இந்த ஹெனானோட கேபிட்டல் சென்சோ பகுதியில் தான். ஆகஸ்ட் 2, 2021 ரெக்கார்ட் படி 302 people were missing, டைடு, இறந்து போயிருக்காங்க. 50 more went, 50க்கு மேற்பட்டவங்க காணாமல் போயிருக்காங்க. 815,000 people were evacuated, அவங்க பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. பாருங்கள், இந்த பகுதி தான் வந்து ஹெனான் பகுதி, பாதிக்கப்பட்ட பகுதி. ஹெனானில் சென்சோ அதோட கேபிட்டல் பகுதி. எப்போன்னு பாருங்கள், 17 ஜூலை 2021 எந்த பகுதினா ஹெனான், சைனா. இதான் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்ட பகுதி. பார்ட்லி கொஞ்சம் ஓரளவுக்கு பாதிக்கப்பட்ட பகுதி வந்து ஹெபை, சாங்ஸி அண்டு கியூபை. எவ்வளோ பேர் இறந்து போயிருக்கான்னு பாருங்கள், 302, மிஸ்ஸிங் வந்து 50. ப்ராப்பர்ட்டி எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்குன்னா அரவுண்டு 82 பில்லியன் யுவான். அவங்களோட சைனாவோட பணம் வந்து 82 மில்லியன் அளவுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி. வாட் இஸ் காசிங் த ஃப்ளட்டிங் இன் சைனா? என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, மெனி ஃபேக்டர்ஸ் கான்ட்ரிபியூட் டு ஃப்ளட்டிங், பட் எ வார்மிங் அட்மாஸ்பியர் காஸ்டு பை கிளைமேட் சேஞ்சஸ் மேக்ஸ் எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் மோர் லைக்லி. Part of the Yellow River Basin in China, Henan has several major river systems running through the province which are prone to flooding. What causes a flood? என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெவி ரெயின்ஃபால். செகண்ட் ஒன், ஓசன் வேவ்ஸ் கம்மிங் ஆன் ஷோர் such as a storm surge. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, மெல்டிங் ஸ்னோ அண்ட் ஐஸ் as well as ice jams. Fourth one, dams or levees breaking. What are the causes of flooding in India and China? நம்ம நெய்பரிங் கண்ட்ரீஸ்னால இந்தியாவிலையும் அந்த ஃப்ளட்டோட பாதிப்பு இருந்துச்சு, பாம்பேலையும் இந்த மாதிரி பாதிப்பு ஏற்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 50 பேர் வந்து மிஸ்ஸிங் ஆகியிருக்காங்க, காணாமல் போயிருக்காங்க. மான்சூன் யூஸ்வலி காஸ் ஃப்ளட் எவ்ரி 2 or 3 years இன் சைனா. 2 or 3 years ஒருக்கா எப்போவுமே வந்து சைனாவில் ஃப்ளட் வரும். ஏர் பொல்யூஷன் இன் சம் அர்பன் ஏரியாஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவோட அர்பன் ஏரியா பகுதிகளும் பாதிக்கப்படுது. Which human activities have worsened flooding in China? Furthermore, linked rising and more frequent flood to inappropriate human activities such as என்னென்னு பார்த்தீங்கன்னா, deforestation, land reclamation and improper construction of levees on the Yangtze River. Who is the longest river in Asia? Yangtze River. Yangtze River, Chinese Chongjiang or Changjiang, longest river in both China and Asia, in third longest river in the world. சைனாலையும் சரி ஏசியாலையும் இது லாங்கஸ்ட் ரிவராக இருக்குது, வேர்ல்டுலேயே வந்து தேர்டு லாங்கஸ்ட் ரிவராக இருக்குது. இதில் லென்த்து பாருங்கள், 3,950 மைல்ஸ், 6,300 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் ஒன், பொலைட்டியன் எம்பரர்ஸ். சி குவாங்டி, the another name is Qin Shi Huang, which means the first emperor, founded the Qin dynasty. The emperor had the title Son of Heaven. He is considered to be the first emperor of China. அதான் ஷி குவாங்டி, இன்னொரு பேர் என்னென்னா கின் சி குவாங். இவர் வந்து ஃபஸ்ட்டு, இதுக்கு மீனிங் என்னென்னா ஃபர்ஸ்ட் எம்பரர் அப்படின்ட்டு மீனிங். இவர் தான் வந்து சின் டைனாஸ்டியை தோற்றுவித்தவர். இந்த அரசருக்கு வந்து சன் ஆஃப் ஹெவன்ஸ், அதாவது சொர்க்கத்தின் புதல்வர் அப்படின்ற ஒரு பட்டம் இருந்துச்சு. இவர் தான் வந்து சைனாவுடைய ஃபர்ஸ்ட் எம்பரராக கருதப்படுறாரு. நெக்ஸ்ட் ஒன், த ஹான் எம்பையர். During this period, the written history of this empire was made available in China. The greatest of the Han emperors, Wu Ti, Han Wu the Great, 141 to 87 BC, expanded the empire and built many public amenities, including irrigation tanks. He sent Zhang Qiang as emissary to the west in 138 BC and thereby paved the way for the opening of Silk Road in 130 BCE to encourage trade activities.
இந்த காலகட்டத்தில் தான் இந்த கேன் எம்பையர் குறித்து எழுத்துப்பூர்வமான சைனீஸ் ஹிஸ்ட்ரி எழுதப்பட்டது. இந்த ஹான் பேரரசர்களே சிறந்தவர் யாருன்னா ஹூட்டி ஹான் வு மகான். இவர் பார்த்திங்கன்னா பேரரசு என்ன பண்ணார்னா விரிவுபடுத்தி நிறைய பாசன குளங்கள் உள்ளிட்ட பல பொது வசதிகள்லாம் பண்ணார். மக்களுக்கு தேவையான பொது வசதிகள்லாம் பண்ணி கொடுத்தாரு. அதில் ஒன்று இந்த பாசன குளங்கள்லாம். இவர் 138 BCEயில் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு தன்னுடைய தூதர்களெல்லாம் அனுப்புனார். அப்படி அனுப்புனதில் ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாங் கேன். அப்படி தூதுவர்களை அனுப்புவதன் மூலமாக 1930 சில்க் ரோடு ஏற்படுத்தினார். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆக்டிவிட்டீஸை என்கரேஜ் பண்ணுறதுக்காண்டி. பிகாஸ் ஆஃப் தி சில்க் ரோட் அண்ட் த ரிசல்டன்ட் ட்ரேட் கனெக்ஷன்ஸ், China benefited immensely during the rule of Emperor Qiang. Chinese silk was much sought after by the Romans. Chinese silk was much sought after by the Romans during the time of the Roman Emperor Marcus Aurelius in 166 AD. Some of the Chinese silk might have reached Rome through the ports of Tamilagam. அதாவது பட்டுப்பாதைகளினாலும் சில்க் ரோடுனால அதனால் ஏற்பட்ட வியாபார தொடர்புனாலும் ஜாங் எம்பரர் அவர் காலத்தில் சைனா நிறைய நன்மைகள் அடைஞ்சிச்சு. எதனாலனா இந்த சில்க் ரோடுனாலையும் அதனால் ஏற்பட்ட வியாபார தொடர்புனாலையும். 166 BCயில் பார்த்தீங்கன்னா ரோமானிய பேரரசர் மார்க்கஸ் அர்லியஸ் காலத்தில் சைனீஸ் சில்க் ரோமானியிட ரொம்ப புகழ் பெற்றதாக இருந்துச்சு. சைனாவோட சில்க் அவங்களாம் ரொம்ப விரும்பினாங்க. இந்த சைனீஸ் சில்கில் ஒரு பகுதி தமிழகத்தில் உள்ள போர்ட் வழியாக ரோமாபுரிக்கு, அதாவது இட்டாலியில் ரோமுக்கு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கருதுகிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த டெரகோட்டா ஆர்மி. The terracotta army refers to the large collection of terracotta warrior images found in China. They depict the armies of the King Qin Shi Huang, the first emperor of China. They were buried with the king in 210 to 209 BCE. They are found at the northern foot of the Lizan mountain, 35 kilometers northeast of Xi'an, Shaanxi provinces, at part of the mausoleum of the king. சுடுமண் பொம்மை இராணுவம். டெரகோட்டா ஆர்மினா என்னென்னா சுடுமண் பொம்மை இராணுவம். இப்போ சைனாவில் பல நூற்றாண்டுகளாக இராணுவ வீரர்களுடைய இந்த டெரகோட்டா சிற்பம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் எம்பரருடைய கின் சி குவாங் அவருடைய மிலிட்ரியை பிரதிபலிக்கிறதாக கருதப்பட்டது. இது BCE 210 to 209 காலத்தில் அரசரோடு அவருடைய கல்லறையில் புதைக்கப்பட்டதாக தெரியுது. புதைச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெரகோட்டா ஆர்மியோடைய சிற்பங்கள் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஷாங்கி மாகாணத்தில் ஷியான்ற ஊர்லேருந்து 35 கிலோமீட்டர் நார்த் ஈஸ்டில் உள்ள லிசான் மலையடிவாரம் இருக்குது. அந்த மலையடிவாரத்தின் நார்த்தில் உள்ள அரசரின் கல்லறையில் தான் இந்த டெரகோட்டா சிற்பங்கள்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் philosophy and literature. Chinese poet and philosophers such as Lao Tse, Confucius, Mencius, Motti and Tocian contributed to the development of Chinese civilization. Sun Tzu, a military strategist, wrote the work called Art of War. The Spring of Autumn and Annals is the official chronicle of the state at that time. The Yellow Emperor's Canon of Medicine is considered China's earliest written book on medicine. It was codified during the time of Han Dynasty. அதாவது லாட்சே, கன்ஃபூசியஸ், மென்சியஸ், மோட்டி, தவோசின் இந்த மாதிரி தத்துவ ஞானிகளும்
சைனீஸ் பொயட், அதாவது சீன கவிஞர்களும் வந்து சைனீஸ் சிவிலைசேஷனுக்கு நிறைய பங்காற்றியிருக்காங்க. அவங்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்குது. எதுலன்னா சைனீஸ் சிவிலைசேஷனில். மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜிஸ், அதாவது இராணுவ உற்பத்தியாளரான சன்சு அவர் வந்து இந்த ஆர்ட் ஆஃப் வார், அதாவது போர்க்கலை அப்படின்ற நூலை எழுதியிருக்காரு. இந்த ஸ்ப்ரிங் அண்ட் ஆட்டம் அனால்ஸ் அப்படின்னா என்னென்னா வசந்தகால இலையுதிர்கால ஆண்டு குறிப்புகள் அப்படின்ற ஒரு நூலை வந்து அதிகாரப்பூர்வமாக சீன அரசு நூலாக அங்கீகரிக்கப்பட்டது. எல்லோ எம்பரர் கனான்ஸ் ஆஃப் மெடிசின், அவருடைய எல்லோ எம்பரருடைய அந்த பேரரசருடைய புக்கு வந்து கனான்ஸ் ஆஃப் மெடிசின் அப்படின்றது. அப்படின்னா என்னென்னா மருத்துவ குறிப்பு தொகுப்புகள் அப்படின்ற நூல். ரொம்ப சைனாவுடைய பழமையான மருத்துவ நூலாக கருதப்படுது. இது எப்போ முறைப்படுத்தினாங்கன்னா ஹான் டைனாஸ்டி காலத்தில் தான் முறைப்படுத்தினாங்க. லாட்சே 604 to 521 BC was the master Achu Keeper of Chu state. He was the founder of Taoism. He argued that desire is the root cause of all evils. இந்த லாட்சே அப்படின்றவர் எந்த காலத்தில் இருந்தார் பார்த்தீங்கன்னா BCE 604 to 521 காலத்தில். இவர் தான் சூங் கவர்மெண்ட்டுடைய தலைமை ஆவண காப்பாளராக இருந்தார். சௌ டைனாஸ்டியோட தலைமை ஆவண காப்பாளராக இருந்தார். இவர் வந்து தாவோயிசத்தை தோற்றுவித்தார். இவர் என்ன சொல்கிறாருன்னா ஆசை தான், அதாவது டிசையர் தான் வந்து எல்லா துன்பங்களுக்குமே மூல காரணம் அப்படின்னு சொல்லி வாதாடுறாரு. Next, Confucius 551 to 497 BCE was famous among the Chinese philosophers. He was a political reformer. His name means Kung the Master. He insisted on cultivation of one's own personal life. He said, if personal life is cultivated, family life is regulated, and once family life is regulated, national life is regulated. அடுத்து பார்த்தீங்கன்னா லாட்சேக்கு அடுத்து யார் வராங்கன்னா கன்ஃபூசியஸ். இவர் வந்து எப்போ வாழ்ந்தானா 551 to 497. இவர் வந்து ஒரு புகழ்பெற்ற சைனீஸ் ஃபிலாசபர். அதோடு இல்லாமல் இவர் வந்து அரசியல் சீர்திருத்தவாதி. இவருடைய பேருக்கு கன்ஃபூசியஸ் அப்படின்னா என்னென்னா தலைவர் அப்படின்ற ஒரு பொருள். இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஒரு தனிப்பட்ட அவங்களுடைய வாழ்க்கையை சீர்திருத்துவதை வலியுறுத்துறாரு. தனிமனுடைய வாழ்க்கையை சீர்திருத்துவதை வலியுறுத்துறாரு. ஒருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கை சீர்திருத்தப்பட்டால் அவரது குடும்ப வாழ்க்கை முறைப்படுத்தப்படும். குடும்பம் முறைப்படுத்தப்பட்டு விட்டால் நம்ம நாட்டுடைய வாழ்க்கையே என்ன செய்யும், முறைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ தனிப்பட்ட வாழ்வு சீராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. Next philosopher, Mencius. Mencius was another well-known Chinese philosopher. He travelled throughout China and offered his counsel to the rulers. அடுத்த philosopher யாருன்னு பார்த்தீங்கன்னா மென்சியஸ். இவர் வந்து 377 to 289 பீரியட் BCEயில் வாழ்ந்தார். இவர் வந்து சைனா முழுவதும் என்ன பண்ணுறாரு, பயணம் செய்கிறாரு. அங்கே பயணம் போய் என்ன பண்ணார்னா அங்கே உள்ள ரூலர்ஸ்க்கு அறிவுரை கூறினார். சைனீஸ் ஸ்கிரிப்ட். Chinese developed a writing system from an early time. Initially it was a pictographic system and later it was converted into a symbol form. அதாவது சீனருடைய எழுத்து முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா மிக பண்டைய காலத்திலேயே சீனர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு எழுத்து முறையை உருவாக்குனாங்க. ஆரம்பத்தில் வந்து எப்படி இருந்துச்சுன்னா சித்திர எழுத்து முறையாக இருந்துச்சு, படம் படமாக. பின்னால் வந்து அது என்ன பண்ணாங்கன்னா குறியீட்டு முறையாக மாற்றினாங்க. லாஸ்ட் சிவிலைசேஷன் இஸ் இண்டஸ் சிவிலைசேஷன். இந்த இண்டஸ் சிவிலைசேஷன் ஆல்சோ known as the Harappan civilization covers an area of over 1.5 million square kilometer. இண்டஸ் சிவிலைசேஷன்னா சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இன்னொரு பேர் ஹரப்பன் நாகரிகம்.
இது இந்தியாவிலையும் பாகிஸ்தான்லேயும் பார்த்தீங்கன்னா சுமார் 1.3 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் பரவி இருக்கு. Which river is called the father of all rivers? River Indus. Indus Valley is on the border between India, Pakistan and Afghanistan. Look at the map, children. India, Pakistan and Afghanistan. The main city of Indus civilization are Mohenjo-daro. To the west of Mohenjo-daro, the Israel, and the northeast of Mohenjo-daro, the Himalayan mountains. அதாவது இம்பார்ட்டன்ட் சிட்டி வந்து மொஹஞ்சதரோ. மொஹஞ்சதரோக்கு வெஸ்ட்டில் வந்து இஸ்ரேல் இருக்குது, நார்த் ஈஸ்ட் வந்து ஹிமாலயன் மவுண்டெயின்ஸ் இருக்குது. பிளான்டு டவுன்ஸ். The major cities of Indus civilizations are Harappa, situated in Punjab, Pakistan; Mohenjo-daro, Sindh, Pakistan; Talavera, Gujarat; Kalibangan, Rajasthan; Lothal, Gujarat; Banavali, Rajasthan; Rahikark, Haryana; and Surkotada, Gujarat. These are all the major cities of the Indus civilization. Fortification, well-planned streets and lands and drainages can be observed in the Harappan towns. The Harappans used packed and unpacked bricks and stones for construction. A civic authority perhaps controlled the planning of the towns. அதாவது ஹரப்பா நகரங்களின் மதில் சுவர்கள்லாம் எப்படி பதில் சுவர்கள் இருந்துச்சு, நல்லா திட்டமிடப்பட்ட பிளான் பண்ண ஸ்ட்ரீட்லாம் வந்து நல்லா பிளான் பண்ணி அமைச்சிருந்தாங்க. சந்துகள், கழிவுநீர் கால்வாய்கள் எல்லாமே அங்கே இருந்துச்சு ஹரப்பன் சிவிலைசேஷனில். ஹரப்பா மக்கள் வந்து இந்த கட்டடங்கள்லாம் கட்டுவதற்கு சுட்ட மற்றும் சுடாத செங்கற்களை பயன்படுத்தினாங்க, கட்டுமான பொருள்களையும் பயன்படுத்தினாங்க. அங்கே ஒரு சிவிக் அத்தாரிட்டி இருந்துச்சு, அதாவது உள்ளாட்சி அமைப்பு இருந்துச்சு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அந்த நகரங்களின் திட்டமிடலை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக. The tank called the Great Path at Mohenjo-daro was an important structure, well paved with several adjacent rooms. Some unearthed structures have been identified as the granary. அதான் மொஹஞ்சதரோவில் உள்ள வந்து ஒரு மாபெரும் குளியல் குளம் இருந்துச்சு. இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த குளத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய அறைகள்லாம் இருந்துச்சு, ரூம்ஸ்லாம் இருந்துச்சு. அங்கே தோண்டி எடுக்கப்பட்ட pottery. The Harappans used painted pottery. Their potteries have a deep red sleeve and black paintings. The pottery has shapes like dish on stand, storage jars, perforated jars, gaplets, S-shaped jars, plates, dishes, bowls and pot. ஹரப்பன் பீப்புள் வந்து என்ன ஓவியங்கள் தீட்டப்பட்ட மண்பாண்டங்களை தான் பயன்படுத்தினாங்க. அது எப்படி இருந்துச்சுன்னா அழகான அப்படியே ரெட் கலரில் அந்த மண்பாண்டங்கள்லன்னு ரெட் கலர் பூசியிருப்பாங்க, அதில் பிளாக் கலரில் வந்து ஓவியம் வரைஞ்சிருப்பாங்க. என்னென்ன வகையான மண்பாண்டங்கள்லாம் செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீடம் வைக்கிற மாதிரி தட்டு, இந்த தானியங்கள்லாம் சேமித்து வைக்கிறதுக்கான ஜாடி, அப்புறம் ஓட்டை போட்ட ஜாடிகள், கோப்பைகள், எஸ் வடிவ ஜாடி, சின்ன சின்ன தட்டு, கிண்ணங்கள், பானைகள், இந்த மாதிரி பல மண்பாண்டங்களையும் செஞ்சாங்க. The painted motifs generally noticed on the pottery depict pipal tree leaves, fish scale designs, intersecting circles, zigzag lines, horizontal band and geometrical motifs and floral and faunal patterns. அவங்க அந்த மண்பாண்டத்தில் வந்து நிறைய ஓவியங்கள்லாம் தீட்டினாங்க. என்ன மாதிரி ஓவியங்கள்லாம் தீட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா அரச மர இலை மாதிரியும், மீன் செதில் மாதிரியும், ஒன்றை கொண்டு வெட்டக்கூடிய வட்டங்கள் மாதிரியும், குறுக்கு நெருக்கா கோடுகள் மாதிரியும், அதாவது இந்த ஜியோமெட்ரி வடிவத்தில் செடி கொடிகள், இந்த மாதிரி நிறையா ஓவியங்கள்லாம் வரைஞ்சாங்க. எதுலன்னா அந்த மண்பாண்டங்களில். மெட்டல் டூல்ஸ் அண்ட் வெப்பன்ஸ். The Harappans used chert blades, copper object and bone and ivory tools. They did not possess knowledge about iron. The tools and equipment such as points, scissors, needles, fish hooks, razors, weighing pans, mirror and antimony rods were made of bronze. அதான் பார்த்தீங்கன்னா அந்த ஹரப்பன் மக்கள் வந்து சர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சிலிக்கா கல்லில் செய்த பிளேடுகள், கத்திகள், செம்பு பொருட்கள், எலும்பாலும் தந்தத்தாலும் செய்யப்பட்ட கருவிகள், இதை தான் அவங்க பயன்படுத்தினாங்க. அவங்க வந்து இரும்பின் பயன் வந்து அவங்களுக்கு தெரியாது.
அதே மாதிரி கூர்மையான கருவிகள், உளிகள், ஊசி, தூண்டில் போடக்கூடிய அந்த மீன் தூண்டில், முள், கத்தி, நம்ம மிரர் முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி, அதாவது அந்த பட்டை தீட்டக்கூடிய ஒரு குச்சி, இதெல்லாம் வந்து செம்பால் செஞ்சாங்க. The sizzles made out of rockricert were used by the Harappans. Their weapons included arrows, spears, sizzle-bladed tool and oar. The bronze image of dancing girl from Mohenjo-daro is successive of use of lost wax process. அதாவது மொஹஞ்சதாரோவில் வந்து லாஸ்ட் வேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நடனமாடும் பெண்ணின் சிலை கிடச்சிருக்கு. அது மெழுகு சிலை. இது வந்து எதை காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெழுகு அச்சில் வந்து உலோகத்தை உருக்கி ஊற்றி சிலை செய்யக்கூடிய தொழில்நுட்பத்தை ஹரப்பன் பீப்புள் தெரிஞ்சிருந்தாங்க. அவங்களுக்கு அந்த தொழில்நுட்பம் தெரிஞ்சிருந்தது அப்படின்றத வந்து நம்ம அறிஞ்சு கொள்ள முடியுது. தெளிவாக விளக்கி காட்டுது. Rockricert refers to the cert raw material collected from rockery in Pakistan. It was used by the Harappans for making blades, and Harappans used both stone and bronze tools. The Rockricert அப்படின்றது என்னென்னா, பாகிஸ்தானில் ரோக்ரின்ற பகுதியிலேருந்து கிடைக்கிட்ட சர்ட் மூலப்பொருட்களை குறிக்குது. இது ஹரப்பன் பீப்புள் வந்து கூர்மையான ஆயுதங்களை உருவாக்குறதுக்கு இதை பயன்படுத்தினாங்க. ஹரப்பன் மக்கள் வந்து கல் மற்றும் வெண்கலத்திலான ஆயுதங்களையும் பயன்படுத்தினாங்க. Next one, textile and ornaments. The Harappans used metal and stone ornaments. They had knowledge of cotton and silk textiles. They made carnelian, copper and gold ornaments. Facens, stoneware and shell bangles were also used. Some of them had etched designs, and the Harappans exported them to Mesopotamia. இந்த ஹரப்பன் மக்கள் வந்து பருத்தி மற்றும் பட்டால் ஆன ஆணைகளே அணிஞ்சாங்க. காட்டன் ட்ரெஸ் போட்டாங்க, சில்க் ட்ரெஸ்ஸும் அணிஞ்சாங்க. அவங்க வந்து உலோகத்துலேயும் மெட்டல்ஸ்லேயும் ஸ்டோன்லேயும் உள்ள அணிகலன்களை பயன்படுத்தினாங்க. அதில் அது எதுலாம் அவங்க அணிகலன் பண்ணாங்கன்னா, செம்மலிக்கல் கார்லிலியன், காப்பர் செம்பு, தங்கம் இதெல்லாம் செஞ்ச அணிகலன்களை தான் அவங்க செஞ்சாங்க. முக்கியமாக செஞ்சாங்க. எதுலேனா கார்லிலியன், காப்பர் அண்டு கோல்டு ஆர்னமெண்ட்ஸ்லாம் உருவாக்குனாங்க. ஸ்டோன் ஆர்னமெண்ட்ஸு, சங்கில் வந்து வளையல்கள்லாம் செஞ்சாங்க. அதில் வந்து நிறைய வேலைப்பாடுகள்லாம் டிசைன்ஸ்லாம் செஞ்சாங்க. அப்படி செஞ்சு அதை என்ன பண்ணாங்கன்னா, அவங்க மெசபடோமியாவுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. வெயிட் அண்ட் மெஷர்ஸ். The Harappan developed a system of proper weight and measures. Since they engaged in commercial transactions, they needed standard measures. The cubical weights are found at the Harappan sites. The copper plates for weighing balances have also been found. The weight point to their knowledge of the binary system. The ratio of weighing is doubled as 1:2:4:8:16:32. ஹரப்பன் பீப்புள் பார்த்திங்கன்னா சரியான முறையான அளவில் வந்து எடைகளையும் அளவுகளையும் பயன்படுத்தினாங்க. ட்ரேடு டிரான்சாக்ஷன், அதாவது வணிக பரிமாற்றங்களில் ஈடுபட்ட காரணத்தினால அவங்க நிறைய வியாபார தொடர்பு வச்சுருந்தனால அவங்களுக்கு வந்து ஒழுங்குபடுத்தப்பட்ட அளவுகள் தேவைப்பட்டுச்சு, முறையான அளவு முறைகள் தேவையாக இருந்துச்சு. ஹரப்பா பகுதியில் பார்த்திங்கன்னா தராசுகளுக்கெலாம் வந்து செம்புத்தட்டு தான் அவங்க பயன்படுத்தினாங்க அப்படின்றதுக்காண்டி அந்த தட்டுகள்லாம் நிறைய கிடச்சிருக்கு. அவங்க பயன்படுத்தாத தட்டுகள்லாம் எடைகள் வந்து அவங்க எப்படி பண்ணாங்கன்னா, ஈரடிமான எண் முறையில் பயன்படுத்தினாங்க. அவங்களுக்கு வந்து இதுலேருந்து அவங்களுக்கு வந்து பைனரி சிஸ்டம் வந்து தெரிஞ்சிருந்தது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கொள்ள முடியுது. எடைகளின் விகிதம் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா 1:2:4:8:16:32.
அப்படின்னு இரண்டு மடங்காக அதிகரிச்சிச்சு. சீலிங்ஸ் அண்ட் ஸ்கிரிப்ட், இந்த முத்திரைகளும் எழுத்துக்களும். The seals from various media such as stearite, copper, terracotta and ivory are found in the Harappan sites. They were probably used in the trade activities. இந்த ஹரப்பா பகுதிகளில் பார்த்திங்கன்னா நுரைக்கல், ஸ்டெர்லைட்னா நுரைக்கல், செம்பு, சுடுமண் தந்தம், அதாவது டெரக்கோட்டா தந்தம், இதாலான முத்திரைகள்லாம் கிடச்சிருக்கு. இதை இவங்க வியாபாரத்துக்கு, வணிக நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்பப்படுகிறது. The Harappan script is not yet deciphered. About 5,000 texts have been documented from the Harappan sites. Some scholars are of view that the script is in Dravidian language. The ஹரப்பா எழுத்துக்கள் இதுவரையும் வாசிக்கப்படலை. ஹரப்பா பகுதியிலேருந்து சுமார் 5,000 எழுத்துக்களுடைய சிறிய எழுத்து தொகுதிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. சில அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லி உறுதியாக கருதுகிறாங்க. Religion. The Indus people had a close relationship with nature. They worshipped pipaltry. Some of the terracotta figures resembled the mother goddesses. Fire altars have been identified at Kalibangan. The Indus people buried the dead. Burials were done elaborately and evidence for cremation has also been found. அதாவது சிந்துசோலி மக்கள் இயற்கையை தான் வணங்கினாங்க. முக்கியமாக அரச மரத்தை வழிபட்டாங்க. சில சுட்ட களிமண் சிலைகள் பெண் தெய்வத்தை குறிக்கிற மாதிரி இருக்குது. அவங்க இறந்தவர்களை புதைக்கும் வழக்கம் இவங்ககிட்ட இருந்துச்சு. இறந்தவர்களை எரிக்கும் வழக்கம் இருந்ததற்கான சான்றுகள் ரொம்ப ரேராக தான் கிடச்சிருக்கு. Decline of Indus culture. The Indus civilization and its urban features started declining from about 1600 BC. Changes in climate, decline of the trade with Mesopotamia, and drying of or flood of the river Indus. Foreign invasion were some of the reasons attributed to the collapse of this civilization and for the migration of people in the southern and eastern directions. It did not completely disappear, it continued as rural culture. அதாவது சுமார் கிபி 1600லேருந்தே இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வீழ்ச்சி பெற தொடங்கிருச்சு. இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளைமேட்டிக் சேஞ்சஸ், பருவநிலை மாற்றம், அதோட மெசபடோமியாவுடனான வணிகத்தின் வீழ்ச்சி, நதிகளுடைய வறட்சி அல்லது வெள்ளப்பெருக்கு, அந்நியர்களுடைய படையெடுப்பு, இதுக்கு தான் இந்த நாகரிகம், இந்த சிவிலைசேஷன் வீழ்ச்சி பெறக்கும். இங்கே உள்ள பீப்புள் சதர்ன் சைடும் ஈஸ்டர்ன் சைடும் அங்கே போய் குடிபெயர்றதுக்கும் முக்கிய காரணமாக அமைஞ்சிச்சு. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் முற்றிலுமாக அழிந்து போகலை. அது கிராம பண்பாடாக இந்தியாவில் இன்னமும் தொடர்ந்து கொண்டே. பிஃபோர் எண்டிங் த லெசன் வி see the recap. The civilizations are relatively complex social systems. The Egyptian civilizations excelled in architecture and the pyramids were its important contribution. The Mesopotamian civilization contributed to the development of calendar system. The Chinese civilization contributed in terms of philosophy and invention. The Indus civilizations produced a variety of commodities using innovative techniques. Thank you, students. We will meet on next week.